ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 4 நார்மல் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 8-9 சின்ன வெங்காயம், 7 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை காம்பு நீளமாக இருக்குது அப்படின்னா ஒரு சிசரை வச்சு பாதி அளவுக்கு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக பாருங்கள், ஏன்னா கத்திரிக்காய்க்குள்ளே புழு இருந்தாலும் இருக்கும். பார்த்து கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணியாச்சு. இப்போ வானொலி காஞ்சதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நம்ம எடுத்து வச்ச பொருட்களை வறுக்கிறதுக்கு தான். தனியா சேர்த்துக்கலாம். தனியா பொரியும் போதே காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து கொஞ்சம் வாசம் வரவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து லாஸ்ட்டாக தேங்காய் பத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஜாரில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம வச்சிடலாம். கத்திரிக்காய் ஃபுல்லாகவே வச்சுருங்க. அப்போ தான் நம்ம குழம்புல வெந்து வரும்போது நல்ல கத்திரிக்காய் கூட சேர்த்து இந்த மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக வச்சுருங்க, கேப் இல்லாமல் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போது எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம மசாலா வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம மசாலா வச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறது தான். நான் எடுத்துருக்கிறது 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வானொலி காஞ்சது 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 5-6 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வச்சோம் இல்லையா மசாலா, அதை கொஞ்சமாக தண்ணி கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு, இல்லை அப்படின்னா குழம்பு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த ஜார்லேயே வச்சு லைட்டாக கலக்கிக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அதையும் நம்ம இந்த கத்திரிக்காய் கூட சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த குழம்பு நல்லா வத்தி திக்காக வரணும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி தேவைன்னா பார்த்துக்கு போட்டுட்டு விட்டுக்கோங்க. அது கூட உப்பு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவை அப்படின்னா உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா வத்த வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இது கரெக்டான பதம். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.